அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். ஆம், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆஹ், இன்று இன்று புதிதாக இணைந்திருக்கின்றீர்களான்னு தெரியவில்லை. ஆஹ், கடந்த சனிக்கிழமை வகுப்பில் பங்கு பெற்றாதவர்கள் இருக்கிறீர்களா? இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைய தியானத்தை நாம் தாமதிக்காமல் தொடருவோம். இலங்கையில் எப்பொழுதும் நாம் கவனித்திருக்கின்றோம், உங்களுக்கு அந்த ஜூம் இணைப்பு பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நேரத்தை வீணாக்காமல் நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். தியானம் என்றால் எமது கவனம் தான் அங்கு வேலை செய்கின்றது. கவனம் வெளியில் அலையாமல் எமது இந்த உச்சிக்குழியில் நாம் வைப்போம். இந்த உச்சிக்குழி இந்த உச்சிக்குழியின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அந்த சிறு பிள்ளைகளில், அந்த பிறந்த குழந்தைகளில் மென்மையான இடம் இந்த உச்சிக்குழிக்கு சற்று கீழ் எங்களுக்கு உள்ளுக்குள் தான் நமது இருதயம், இடது இருதயத்தின் இருப்பிடம் இருக்கின்றது. அந்த இருதயம் திறக்கப்பட வேண்டும். இருதயத்தில் தான் நமது ஆத்மா இருக்கின்றது. ஆத்மா என்பது இந்த பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு. இந்த பிரபஞ்சம், இந்த அன்பு சக்தி, அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட அந்த ஆத்மா நமது இருதயத்தில் இருக்கின்றது. எனவே இருதயம் திறக்க வேண்டும், திறக்கப்பட வேண்டும். ஆத்மா இருளால் மூடப்பட்டில்லாமல் இருதயத்தை நாம் வெளிச்சத்துக்கு திறக்க வேண்டும். எனவே கவனம் இங்கே வைக்கும் போது எமது இருதயத்தை திறக்க அது உதவுகின்றது. இருதயம் திறக்கும் போது இந்த உச்சிக்குழி தானாக திறக்கின்றது. எனவே நாம் கவனத்தை வீணாக்காது அதில் நாம் வைப்போம். மேலும் வைப்பது எப்படி என்றால், எம்மை வற்புறுத்தி, எம்மை ஃபோர்ஸ் பண்ணி வைப்பதல்ல, இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் வந்தால் எண்ணங்களை மன்னித்து விடுவோம். இவை எண்ணங்கள். இப்போ இன்று ஏதாவது ஒரு எண்ணம் உங்களை குழப்பினால், நாளைக்கு சில வேளை அந்த எண்ணங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். நேரம் தான் உங்களுக்கு அது தேவை. அந்த நேரத்தை குறைப்பதுதான் தியானம். ஒரு எண்ணம் வரும்போது உடனடியாக அதிலிருந்து விடுபடக்கூடியதாக நாம் நம்மை வளம்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே எண்ணங்கள் எதுவானாலும் நாம் பயப்படக்கூடாது. அவை வெறும் எண்ணங்கள் என்று அவைகளை நாம் தானாக விலகி செல்ல விட்டு விடுவோம். எமது கவனத்தை நாம் தலை உச்சியில் எமது ஆத்மாவில் வைக்கும் போது எண்ணங்கள் எம்மை குழப்பி பார்ப்பார்கள். எமது எண்ணத்தை நாம் தொடர்ந்து அமைதியாக எமது ஆத்மாவில் வைத்திருக்கும் போது, ஓ, இங்கு வேலை இல்லை என்று தானாக விலகி விடுவார்கள். அதுதான் இங்கு அதுவே உண்மை. அந்த நிலையில், அந்த அமைதி நிலையில் நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இப்பொழுது நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தியானத்தை ஆரம்பிப்போம்.
ஓகே. ஸோ இன்று புதியவர்கள் என்றால் உங்களுடைய பெயர், இடம், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள். இதுவரை தராதவர்களும் நீங்கள் சாட் வழியாக தாருங்கள். ஸோ கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அமைதியின் முக்கியத்துவம். அமைதியாக இருக்கும் போதே நாம் நிதானம் தேவை, பொறுமை, நிதானம், அமைதி தேவை. இந்த அமைதியின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். ஆரம்ப அறிமுகம், எமது முதலாவது பயிற்சி ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சியை பார்த்தோம். அந்த 9 படிமுறைகள். சகஜ யோகா என்றால் என்ன என்று பார்த்தோம். இயற்கையான ஒரு நிகழ்வு, உயிர் உள்ள நிகழ்வு. மனித சூட்சும சரீரம் எமது மைய நரம்பு தொகுதியில் இருக்கின்றது. மூளை, முள்ளந்தண்டு மற்றும் நரம்புகள், நரம்பு முடிச்சுகள், இவையே எமது பௌதீக உடல், எமது மனம், உணர்வுகள் மற்றும் ஆத்ம உடல். அதாவது ஆத்ம சரீரம், சூட்சும சரீரம் என்பது சக்திகளின் இயக்கம். அவற்றை சீர் செய்து கட்டுப்படுத்துவது இந்த மைய நரம்பு தொகுதி ஆகும். அது பற்றி நாம் பார்த்தோம். 7 சக்கரங்கள், 3 நாடிகளை பற்றி நாம் பார்த்தோம். 7 சக்கரங்களின் பண்புகளை நாம் பார்த்தோம். இந்த சக்கரங்கள் நரம்பு முடிச்சுகள் ஆகும். எமது உடலில் இந்த நரம்பு முடிச்சுகளில் இயங்கும் சக்திகளே எமது ஆளுமையை தீர்மானிக்கின்றது. எமது முழு ஆளுமை ஆத்மாவாக இதயத்தில் இருக்கின்றது. அந்த ஆத்மாவின் நற்பண்புகளை ஒவ்வொரு சக்கரமுமே எமக்குள் விருத்தி செய்கின்றது. முதலாவது சக்கரம் மூல ஆதாரம். அதுவே எமது வாழ்வின் ஆதார சக்தி. இது எமது முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் இருக்கின்றது. இதனுடைய தன்மை கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம். கள்ளம் கபடம் சூதுவாது எதுவும் இல்லாத மிக எளிமையான நேர்மையான ஒரு குழந்தையின் பண்பு. ஆனால் இது மிகவும் விவேகம் நிறைந்தது, பயம் அறியாதது, விவேகம் நிறைந்த அந்த பண்பே நமது மூலாதார சக்கரத்தில் விருத்தியாகின்றது. அதுவே எமது வாழ்வின் அடிப்படை ஆகின்றது, தூய்மை. 2வது சக்கரம் படைப்பாற்றல். படைப்பாற்றல் இது எமது 2வது சக்கரத்தில் தெய்வீக ஞானம் புதைந்திருக்கின்றது. அந்த எமக்குள் தெய்வீக ஞானத்தை விருத்தி செய்வது 2வது சக்கரம். சுவாதிஸ்தானம். சுவா என்றால் நாம், சுய ஸ்தானம் எம்முடைய இடம், எமது சுய இடம், எவ்வளவு தூய அறிவு, அதோடு எமது தூய கவனத்தையும் விருத்தி செய்வது இந்த சக்கரமாகும். 3வது சக்கரம் எமது வயிற்றில் இருக்கின்றது. நாபி சக்கரம். இதுவே எமது திருப்தி, எமது உலக வாழ்வில் எமக்கு மன அமைதி, மன திருப்தி தருகின்றது. அதற்கான ஞானம், அறிவு, அனைத்து வழிகாட்டல் அனைத்தும் இந்த சக்கரத்திலிருந்து வருகின்றது. இந்த சக்கரம் விருத்தியாகும் போது நாம் அந்த திறனை பெற்றுக்கொள்கின்றோம். மேலும் அதை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரம் என்று சொல்லப்படும். பவசாகரம் என்பது ஒரு வெற்றிடம், மாயை கடல் என்று சொல்லுவோம். உலக மாயை. இந்த உலக மாயையிலிருந்து இந்த உலக மாயையில் நாம் வாழ்கின்றோம். அந்த மாயையில் நமக்கு அமைதியையும் மன திருப்தியையும் தருவது நமது இந்த நாபி சக்கரம். ஸோ அந்த மாயையிலிருந்து நாம்
மேல் செல்ல வேண்டும், எமது இருதயத்துக்கு செல்ல வேண்டும், எமது ஆத்மா நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். சோ அந்த பவசாகரத்தில் தான் நாம் அந்த உலக மாயையை கடப்பதற்கு எமக்கு ஒரு குரு தேவைப்படுகின்றது. இங்கு ஸ்ரீமாத்திஜி அவர்கள் எமது குருவாக இருக்கின்றார். இவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், எம்மை நாமே சீர்திருத்தி எமக்கு நாமே வழிகாட்டியாக அமையும் அந்த குரு நிலைக்கு எம்மை உயர்த்துகின்றார். அதுவே அவருடைய சிறப்பம்சம். ஸோ நாமே எமக்கு குருவாக வரும் திறனை நாம் இங்கு பெற்றுக்கொள்கின்றோம். இதுவே எமது பவசாகரமாகும். மற்றும் இருதய சக்கரம், இருதய சக்கரம் இங்கு இருக்கின்றது. எமது இருதயத்தில் நடு நெஞ்சு பகுதியில். இது நமக்கு இடது இருதயம் அன்பையும் பாதுகாப்பையும் தருகின்றது. தன்னம்பிக்கை நமது இடது இருதயத்திலேயே நமது ஆத்மா இருக்கின்றது. இது அன்பு, பாதுகாப்பு, நமது கடமை உணர்வுகள், தாயின் அன்பு, தந்தையின் அன்பு. கடமை உணர்வு எம்மை நல்வழியில் இருந்து பாதுகாப்பது, எல்லையாக இருந்து எம்மை ஒரு பாதுகாத்த அருளல் என்பன இந்த சக்கரத்தில் விருத்தியாகின்றது. பின்பு நாம் நமது விசுதி சக்கரத்துக்கு வரும்போது நமது தொண்டையில் இருக்கின்றது. இது கூட்டு விழிப்புணர்வு. நான் தனித்தவன் அல்ல. நாம் தனித்தவன் என்று மற்றவர்களோடு பிரிந்து இருப்பதாலேயே நாம் முக்கியமாக அந்த எம்மை படைத்த மூலத்தில் இருந்து பிரிந்து இருப்பது தாலேயே நாம் முழு பிரச்சனைகளுக்கும் ஆளாகின்றோம். சோ இந்த கூட்டு விழிப்புணர்வு இந்த சக்கரத்தால் தரப்படுகின்றது. அதாவது நானும் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். இவ்வளவு நாளும் நமக்கு தெரியும், எமக்கும் அப்பால் ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்று அனைவருக்கும் தெரியும். அனைவரும் அதை மறுக்க முடியாது. அந்த சக்தியின் ஒரு அங்கமே நான். அந்த சக்தியே என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்தது. எனது பெற்றோர் எவ்வாறு என்னை பெற்றெடுத்தார்கள்? அன்பின் நிமித்தமாக என்னை பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மேலாக ஒரு சக்தியே எம்மை கொண்டு வந்தது. அந்த சக்தியும் ஏன் நம்மை உலகுக்கு கொண்டு வந்தது? அன்பின் நிமித்தமே. அதே பெற்றோரின் நிமித்தம். அது நித்திய பெற்றோர்கள் ஆகிறார்கள். அந்த பிரபஞ்ச சக்தியை எமக்கு தாயும் தந்தையுமாக எம்மை நமது பெற்றோருக்கு மேலாக கவனிக்கிறதுக்கு இருக்கின்றது. அதை மறப்பதால், அதிலிருந்து பிரிவதாலேயே நாம் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். எனவே இந்த கூட்டு விழிப்புணர்வு அவசியம். நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் என்று வரும்போது எமது அடையாளம் மாறுகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் என்னும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக வரும்போது நாம் மற்றவர்களோடு இணைப்பு தானாக ஏற்படுகின்றது. அந்த முழுமையோடு நாம் இணையும் போது நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் இணைகின்றோம். இதன் விளக்கம் என்னவென்றால், மாபெரும் கடல் சிறு சிறு நீர் துளிகளால் ஆக்கப்படுகின்றது. மாபெரும் கடல் ஒருமித்து நல்லபடியாக அந்த சக்தியை ஒருமித்து இயக்க அந்த சிறு துளிகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று கரைய வேண்டும், ஒன்றோடொன்று கலக்க வேண்டும், கலந்து அந்த மாபெரும் கடலை உருவாக்க வேண்டும். அதே போல்தான் நாமும்
சிறு துளிகளாக இருக்கின்றோம். எமக்கிடையில் ஒருங்கிணைப்பு அவசியம். இணையும் போது நாம் அந்த மாபெரும் கடலாக அந்த பிரபஞ்ச சக்தி வேலை செய்கின்றது. எனவே இதுவே அந்த கூட்டு விழிப்புணர்வு. முதலில் நாம் எம்மை அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கும் போது, ஒவ்வொருவரும் நாம் இணையும் போது நாம் தாமாக இணைந்து கொள்கின்றோம், ஒருமிக்கின்றோம், கருத்து ஒருமிக்கின்றோம். அதுவே இந்த விளக்கமாகும். இந்த ஆத்மீக விளக்கங்கள் எல்லாம் நாம் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றாவது என்பது அந்த நல்ல நற்குணங்களோடு நாம் கருத்தொருமிக்கும் ஒருவராக நாம் மாறுகின்றோம். நாம் அதை தானாக ஏற்றுக்கொள்கின்றோம், விரும்பி ஏற்றுக்கொள்கின்றோம். அதுவே எமது விசுத்தி சக்கரம். ஆகிய சக்கரம் மன்னிப்பு. நாம் எவ்வளவோ அத்துமீறல்கள் செய்கின்றோம். அதுபோல் மற்றவர்களின் அத்துமீறல்கள் அனைத்தையும் நாம் மன்னித்து விடும் போது நாம் முழுமையாக மன்னிக்கப்படுகின்றோம். மற்றும் அந்த வேண்டாத தீய சக்திகளிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். மற்றும் ஆகிய சகஸ்ராரம் ஒருங்கிணைப்பு. இந்த சகஸ்ராரம் ஒருங்கிணைப்பு அனைத்து நற்பண்புகளின் ஒருங்கிணைப்பு. இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து புனிதர்கள், அனைத்து ஞானிகள், ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற அனைவரும், அனைத்து அவதாரங்கள், அனைவரின் ஒருங்கிணைப்பு. அதாவது அனைவரும், அனைத்து அவதாரங்கள் சொன்ன அனைத்து நற்பண்புகள், நல் போதனைகள் அனைத்தும் நமது சகஸ்ராரத்தில் ஒருங்கிணைகின்றது. அதாவது அனைத்து கருத்துக்களும் ஒன்றாகின்றது. இதுவே ஆத்மா பரமாத்மாவை சேர்தல் என்பதாகும். ஆத்மா முழுமையாக பரமாத்மாவின் நற்குணங்களை உணர்ந்து கொள்ளும் போது ஆத்மா தானாக பரமாத்மாவாகின்றது. அதுவே ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றிணைதல். அதாவது எமது கருத்து ஒருமித்தல், ஞானம் அறிவு ஒருமித்தல். இந்த ஞானம் அறிவால் எமது கவனம் அறிவூட்டப்பட வேண்டும். இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். இதுவே நாம் எமது 9 படிகள். முதல் வகுப்பில் இதை தவற விட்டவர்கள் எமது வீடியோ பதிவை பார்க்கலாம், அல்லது நாம் இதை அனுப்பி வைப்போம். இன்று நாம் 3 படிகளோடு ஆரம்பிப்போம். எமது இடது கையை, எமது இரு கைகளையும் மடியில் திறந்து வைப்போம். திறந்து வைத்து எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைப்போம். இதுவே எமது அடையாளம். நான் ஒரு தூய ஆத்மா. கண்களை மூடி அமைதியாக எமது இருதயம் இடது இருதயத்தில் வலது கையை வைக்கலாம். மற்றும் எமது இடது இருதயத்தின் இருப்பிடம் தலை உச்சி குழிக்கு சற்று கீழ் இருக்கின்றது. நீங்கள் அங்கும் வைக்கலாம். நன்றாக மனம் உடல் இரண்டையும் இலகுவாக்கி நாம் கண்களை மூடி அமைதியாக சொல்லுவோம். எமது குண்டலினி அன்னை எமது சொந்த தாய், தெய்வீக தாய், நமக்கு இந்த தியானத்தில் துணை புரிய காத்திருக்கின்றார். எனவே அன்னையிடம் நாம் சொல்லுவோம் 12 தடவை அமைதியாக, தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஒவ்வொரு தடவையும் இதயபூர்வமாக சொல்லும் போது பணிவோடு சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த மாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு.
மனதுக்குள் நாம் சொல்லுவோம். தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. 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 இப்பொழுது பொறுமையோடு பொறுமையாக அவதானிப்போம். பொறுமை, அமைதி, அமைதியோடு நாம் அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை நெற்றியில் வைப்போம். நெற்றியில் வைத்து சற்று குனிந்து சற்று கீழ் நோக்கி குனிவோம். குனிந்து இங்கு நாம் சொல்லுவோம், எத்தனை தடவை என்றில்லை, மனதார நாம் சொல்லுவோம். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நான் மன்னிக்கின்றேன். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் தாயே மன்னித்து விடுங்கள். என்னோடு தொடர்பான அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். நாட்டின் கர்மங்களை மன்னித்து விடுங்கள். எனது முன்னோர்களின் கர்மங்களை மன்னித்து விடுங்கள். எனது முற்பிறப்பு கர்மங்களை மன்னித்து விடுங்கள். இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து கர்மங்களையும் மன்னித்து விடுங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னித்து விடுங்கள். பொறுமை, அமைதியோடு நாம் குண்டலினி அன்னையின் வேலையை கவனிப்போம். இப்பொழுது நமது வலது கையை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். கைவிரல்களை நன்றாக மேல் நோக்கி விரித்து உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைத்து கீழ் நோக்கி சிறிது அழுத்தம் கொடுத்து இந்த உச்சி குழியில் என்ன நடக்கின்றது என்பதை சிறிது நேரம் பொறுமையோடு அவதானிப்போம்.
உச்சிக்குழிக்கு சற்று கீழே எமது இருதயம் இருக்கின்றது. இருதயத்தின் இருப்பிடம், இடது இருதயத்தின் இருப்பிடம் தலையில் இருக்கின்றது. அந்த இடத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாம் அமைதியோடு அவதானிப்போம். அது தளர்வடைந்து விரிவடைகின்றதா என்பதை பார்ப்போம். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை பாருங்கள். எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலை நாட்டி தாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை தலைக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் மேல் உயர்த்தி அவதானிப்போம். தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், இடது கை எமது மடியில், வலது உள்ளம் கை தலை உச்சிக்கு மேல். மீண்டும் பொறுமை அவசியம். பொறுமையோடு அமைதியாக அவதானிப்போம். மனதில் ஒரு அமைதி. தலை உச்சிக்குழி தளர்வடைந்து விரிவடைதல். மேலும் சூடான காற்று, குளிர்மையான காற்று. எதுவானாலும் அதை நாம் அவதானிப்போம். ஒரு குழந்தை தாயிடம் முழுமையான நம்பிக்கையோடு தாய் எது செய்தாலும் ஏற்றுக்கொள்கின்றது. அதுபோல் என்ன அனுபவமானாலும் அதை நாம் நடைபெற விட்டுவிடுவோம். குண்டலினி தாயிடம் முழுமையான முழு விசுவாசத்தோடு அவர் வேலை செய்ய விட்டுவிடுவோம். இப்பொழுது நமது வலது கையை சிறிது நேரம் 2 அங்குலத்திலிருந்து 3-4 அங்குலம் வரை உயர்த்தி செல்லுங்கள். உயர்த்தி செல்லும் போது அந்த சூடான காற்று அல்லது ஒரு குளிர்மையான காற்று அந்த தூரத்தில் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பாருங்கள். உணரும் வரை கையை உயர்த்தி செல்லுங்கள். பின்பு எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை நாம் தலை உச்சிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைப்போம். சூடு அல்லது குளிர்ச்சியை உணர்ந்தால் கையை மெதுவாக மேலே மேலே சிறிது சிறிதாக அந்த அதை உணரும் வரும் வரை நாம் மெதுவாக எடுத்து செல்வோம். உணரவில்லையானால் சற்று கீழே கொண்டு வந்து உணர்கிறோமா என்று பார்ப்போம். மீண்டும் இங்கு நாம் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. முழு விசுவாசத்தோடு என்ன அனுபவம் இன்று கிடைக்கின்றதோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இது ஒரு சத்திர சிகிச்சை. மெதுவாக எமது காயங்களை ஆற்ற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். கடந்த காலத்தில் ஒவ்வொரு அனுபவங்களிலிருந்து வந்தவர்கள். எனவே அனுபவங்கள் வேறுபடலாம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம்.
இன்று நாம் 3 முக்கிய பயிற்சிகளை பார்க்க போகின்றோம். தாய் சக்தியான குண்டலினி சக்தியை எழுப்புதல் மற்றும் பாதுகாப்பு கவசமிடல் மற்றும் எமது இடது நாடி வலது நாடியை சமநிலை செய்தல். இந்த 3 பயிற்சியை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த குண்டலினி சக்தியை எழுப்புதல் என்பது எமது நடு நாடி. நாம் பார்த்தோம், எமது இடது நாடி, வலது நாடி, நடுநாடி 3 நாடிகள் இருக்கின்றது. இடது நாடி வலது நாடி எமது கட்டுப்பாடில் இருப்பது பரிவு நரம்பு தொகுதி. நடுநாடி தன் இயக்க நரம்பு தொகுதி எமது கட்டுப்பாட்டில் இல்லை. அது குண்டலினி எண்ணெயாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றது. தானாக இயங்கும் ஒரு நாடி. இதை இயக்குவது யார்? இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம், நமக்குள் இருக்கும் இந்த குண்டலினி சக்தியே இதை இயக்குகின்றது. குண்டலினி சக்தி என்பது எமது வில் பவர், மன உறுதி, எமது தூய விருப்பம், அதற்கான சக்தி. எனவே குண்டலினி அன்னையை நாம் எமது முழு தூய விருப்பத்தோடு விசுவாசத்தோடு கேட்கும் போது அந்த சக்தி எழும்புகின்றது. மற்றும் கவசமிடல். குண்டலினி அன்னை இதுவரை காலமும் நமக்குள் உறங்கிக் கொண்டிருந்த இந்த குண்டலினி அன்னை எழுப்பப்பட்ட பின்பு எமது சக்கரங்கள், நாடிகள் விருத்தி அடைய தொடங்குகின்றது. நற்பண்புகள் எமக்குள் விருத்தி அடைய தொடங்குகின்றது. அந்த நற்பண்புகள் மூலம் நாம் எமக்கு கவசம் இட்டுக்கொள்ளல் அவசியமாகின்றது. இந்த கவசமிடல் பணிவோடு, சிரத்தையோடு, விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டும். மற்றும் சமநிலை. எமது இடது நாடி வலது நாடி எமது கட்டுப்பாட்டில் இருப்பதால் நாம் அதை நாளாந்தம் சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் போது எமது கடந்த கால தொந்தரவுகள், கடந்த கால வாழ்வின் தாக்கங்களில் இருந்து நாம் மெதுவாக விடுபடுவோம். முழுமையாக எதிர்காலத்தின் பாதுகாப்பை உணர ஆரம்பிப்போம். முதலில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இடுதலை நாம் பார்ப்போம். முதலில் நான் இதை விளங்கப்படுத்திய பின்பு ஒரு வீடியோ மூலமாக நாம் அதை பார்ப்போம். முதலில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் அது எவ்வாறு செய்வது என்பது. எமது முள்ளந்தண்டு நடுவில் இருக்கின்றது. முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் எமது இடது கையை முள்ளந்தண்டை நோக்கி வைத்துக் கொள்வோம். இவ்வாறு எம்மை நோக்கி வைத்துக் கொள்வோம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து நாம் ஆரம்பிப்போம். பின்னர் வலது கை இருக்கின்றது. வலது கையை உள்ளிருந்து வெளியாக நாம் சுற்ற வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மின் உற்பத்தி நிலையங்களில் 2 காந்தங்கள், ஒரு காந்தம் நிலையாகவும் மற்ற காந்தம் அதை சுற்றும் பொழுது மின்சாரம் உற்பத்தி ஆகின்றது. அதுபோல் எமது இந்த கைகள், நரம்பு முடிவுகள், சக்கரங்களின் முடிவுகள், இவையில் இருந்து இப்பொழுது நமக்கு நுண்ணதிர்வுகள் குளிர்ந்த காற்றாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் உணராவிட்டாலும் அங்கு சிறிதளவு இருக்கின்றது என்பதை உண்மை. போக போக நீங்கள் உணர்வீர்கள்.
எனவே இதை எமது முள்ளந்தண்டுக்கு நேராக வைத்து வலது கையை உள்ளிருந்து வழியாக நாம் சுற்ற வேண்டும். சோ எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதார சக்கரத்தில் இருந்து நாம் சுற்றி சுற்றி எமது முள்ளந்தண்டு வழியாக இதை இவ்வாறு சுற்றி சுற்றி நாம் மேலு தலைக்கு கொண்டு வந்து தலையில் நாம் ஒரு முடிச்சு போடுகின்றோம். இந்த முடிச்சு எமது கவனம் இங்கு இருக்க உதவுகின்றது. இவ்வாறு 3 நாடிகள் இருக்கின்றது. நாம் 3 தடவை இவ்வாறு செய்வோம். 2வது தடவை நாம் ஒரு முடிச்சை போட்டுக்கொள்வோம். 3வது தடவை நாம் மெதுவாக கொண்டு வந்து 3 முடித்துக்கள் நாம் போட்டுக்கொள்கின்றோம். 1 2 3. இதுவே அன்னை குண்டலினியை எழுப்புவது. இதன் பின்பு நீங்கள் உங்களுடைய கை விரல் நுனிகளை ஆகாயத்தை நோக்கி நீங்கள் வைத்து பாருங்கள். மாற்றத்தை ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். முதலில் கவலைப்பட வேண்டாம். உணரவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். எது உணராதவர்கள் உணரவில்லை என்று கவலை வேண்டாம். எதுவானாலும் மனதில் ஒரு அமைதி, அதுதான் நாம் முதலில் உணர்ந்து கொள்வது. அமைதியை இது தருகின்றதா. பிறகு கையை கீழே மடியில் கொண்டு வந்து 2 கைகளையும் விரித்து வைத்து ஒரு கையை எமது இடது கை பக்கத்தில் மடியில் வைத்து கவசம் எம்மை சுற்றி நாம் கொண்டு செல்லுதல் வானவில் போல். பின்பு நாம் வந்த வழியாக திரும்ப செல்கின்றோம். சென்று 2வது தடம் நாம் செய்கின்றோம். இவ்வாறு 7 சக்கரங்களுக்கு நாம் 7 தடவை நாம் இந்த கவசத்தை இடுவோம். சோ இது 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 7வது தடவை. இந்த கவசம் எடுத்த பின்பு மீண்டும் உங்களுடைய கைகளை அவதானித்து பாருங்கள். இப்பொழுது நாம் ஒரு வீடியோ மூலம் அதை பார்ப்போம். இது முதல் முறை. இந்த பயிற்சிகள் சரியாக செய்ய முடியவில்லை என்று கவலை வேண்டாம். இங்கு கவனம் தான் முக்கியம். ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கவனத்தாலேயே இந்த பயிற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். கை அசைவுகள் ஒன்றும் தேவையில்லை. எனவே இங்கு சரி பிழை என்று ஒன்றும் இல்லை. உங்களுடைய தூய இருதயம்தான் முக்கியம். இப்பொழுது நாம் வீடியோவை பார்ப்போம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy, which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes.
infinitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now how to raise your kundalini is very simple. You put your hand like this, I'll show you here. Now, you put your right hand, you have to take out your shoes, I'm sorry. Because the Mother Earth, take my shoes off. that's better, because the Mother Earth is another element which helps us a lot. Right. Alright? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. Alright. Now what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now again, let's do it. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now take it up. Now again put it back. It's the second one. Now, second. And what is this? Three times. Now you'll see that. Now I'll show you. Now the 3 times you have to do the third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. ஸோ இந்த அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிடலை நாம் மீண்டும் ஒரு தடவை எல்லோரும் சேர்ந்து செய்வோம். ஓகே. ஸோ நமது இடது கையை முழந்தண்டு அடிப்பாகத்தில் வைத்து வலது கையால் உள்ளிருந்து வெளியாக மெதுவாக சுற்றுவோம். ஸோ நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் நமது மூலாதார சக்கரம் இருக்கின்றது. பிறகு சுவாதிஸ்தானம், பிறகு நமது வயிற்றில் நாபி, இருதயம், விஷூதி. விஷூதிக்கு வரும்போது நமது தலையை சற்று பின்னோக்கி நாம் செலுத்துவோம். பிறகு மேலே கொண்டு போய் ஆகியார் அண்ணாந்து ஒரு முடிச்சு மெதுவாக செய்வோம். இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி நமது சக்தி, இயங்கும் சக்திகளை சமநிலைக்கு கொண்டு வந்து குண்டலினியை மேலெழ செய்கிறது. 2வது தடவை மீண்டும் நமது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம் நமது வயிற்றில் இருக்கின்றது. இருதயம், விஷூதி, ஆக்யா, சஹஸ்ரார. ஸோ மெதுவாக நமது கையை மெதுவாக நாம் இவ்வாறு கொண்டு வருவோம். கொண்டு வந்து 3வது தடவை முழந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், வயிற்றில் நாபி, பவசாகரம், நெஞ்சு பகுதியில் இருதயம், விஷூதி, ஆக்யா, சஹஸ்ரார. 3 தடவை. 1 2 3. கைகளை மெதுவாக நாம் கொண்டு வருவோம்.
மடியில் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது கைகளை நாம் அவதானிப்போம். சிறிது கண்களை மூடி சிறிது அவதானிப்போம். இப்பொழுது நாம் நமது கவசத்தை எடுத்துக்கொள்வோம். நமது வலது கையை இடது பக்கத்துக்கு கொண்டு சென்று இடது பக்கத்திலிருந்து ஒன்று திரும்ப கொண்டு வருவோம். 2 மீண்டும் கையை திரும்ப கொண்டு வருவோம். 3 மீண்டும் கையை திரும்ப கொண்டு வருவோம். 4 நமது இதய சக்கரம். 5வது நமது விஷுதி சக்கரம். 6வது ஆக்ய சக்கரம். 7வது சஹஸ்ராரம். இந்த கவசம் என்றால் இந்த கவசம் போர் வீரர்கள் போருக்கு செல்லும் போது கவசம் அணிந்து கொள்கின்றார்கள். அதுபோல் இந்த கவசம் நாம் எமக்கு கவசம் இடுகின்றோம். எமது அனைத்து சக்கரங்களின் நற்பண்புகளால் எமக்கு கவசம் இடுகின்றோம். இந்த கவசம் மிகவும் வலிமையானது. நாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது அவசியம் இந்த கவசத்தை நீங்கள் இட்டுக் கொள்ளுங்கள். குண்டலினி அன்னையை எழுப்பி நமது ஆத்மாவை ஒளியூட்டுபவர் குண்டலினி தாய் சக்தி. ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் எமது அனைத்து சக்கரங்களூடாக அவற்றை ஒளியூட்டி எமக்குள் விருத்தி செய்பவர் நாளாந்தம் அவர். எனவே குண்டலினி அன்னையை எழுப்பி எமது கவனத்தில் முடிந்து எமது 7 சக்கரங்களின் நற்பண்புகளாலும் எமக்கு கவசமிட்டு நாம் வெளியில் செல்லும் போது நாம் முழுமையான பாதுகாப்புக்குள்ளாகின்றோம். மேலும் இவை அனைத்தும் வெறும் பேச்சல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் நாளாந்த உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பயிற்சிகளை நீங்கள் பொறுமையோடு செய்யுங்கள். வீட்டில் இருந்து வெளியில் போகும்போது நீங்கள் இதை செய்யலாம். மற்றும் தியான ஆரம்பத்தில் தியான முடிவில் நீங்கள் இதை செய்யலாம். மற்றும் இரவில் நித்திரைக்கு போக முன்பு நீங்கள் இதை செய்யலாம். இப்பொழுது நாம் இடது நாடி வலது நாடி சமநிலை பற்றி பார்ப்போம். நான் முன்பு சொன்னது போல் எமது இடது நாடி வலது நாடியை நாம் ஒழுங்குபடுத்தலாம். ஏனென்றால் அது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது எமது கட்டுப்பாட்டில் இருக்கும் இயக்கங்கள். எமது இடது நாடியில் இயங்கும் சக்தி இச்சா சக்தி, மனசக்தி. எமது மனசக்தி இச்சா சக்தி உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. எமது மற்றும் எமது வலது நாடியில் இயங்கும் சக்தி கிரியா சக்தி, பிராணசக்தி. எமது மன தொழிற்பாடு உடல் தொழிற்பாடுகள் செயல்களோடு தொடர்புடையது. சுழுமுனை நாடி நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. எமது இடது நாடி வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்தும் போது சுழுமுனை நாடி தானாக இயங்க ஆரம்பிக்கின்றது. குண்டலினி அன்னையின் மேல் எழுச்சியால் அது தானாக இயங்க ஆரம்பிக்கின்றது. எமது இடது நாடி எமது மூலாதாரத்தில் ஆரம்பித்து நெற்றியில் குறுக்காக வலது பக்க தலைக்கு செல்கின்றது. இது சந்திர நாடி என்று சொல்லப்படும். எமது வலது நாடி சுவாதிஸ்தானம் 2வது சக்கரத்தில் ஆரம்பித்து மேல் சென்று நெற்றியில் குறுக்காக போய் எமது இடது தலையில் அகங்காரமாக முடிகின்றது. இது சூரிய நாடி என்று சொல்லப்படும்.
இடது நாடி எமது மமகாரம், வலது நாடி அகங்காரத்தில் முடிகின்றது. இந்த படத்தை நாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். எமது நடு நாடியே எமது ஞான சக்தி பரிணாம வளர்ச்சிக்கு, அதாவது எமது தியான முன்னேற்றத்துக்கான சக்தி, யோக சக்தி என்று நாம் யோக சக்தி ஆகும். எனவே இந்த யோக சக்தியை நாம் வெளிக்கொண்டு வருவதற்கு எமது இடது நாடியில் இயங்கும் இச்சா சக்தி, அதாவது எமது மனசக்தியை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். கடந்த கால வாழ்வின் தாக்கங்களை இருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். இந்த கடந்த காலத்தில் நாம் இருப்போமாயின் சோம்பல், அதாவது மன சோர்வுக்கு ஆளாகின்றோம். இந்த நோய்க்கு ஆளாகின்றோம். எமது வலது நாடி கிரியா சக்தி, பிராண சக்தி, எமது எதிர்கால வாழ்வுக்கான சக்தி, எமது மன உடல் தொழிற்பாடுகளுக்கான சக்தி. இதில் நாம் சமநிலை இழக்கும் போது இதனால்தான் நாம் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றோம். எமது மனம் அதிகமாக தொழிற்பட்டு, உடல் வேலைகளும் அதிகமாக தொழிற்பட்டு நமக்கு பிரஷர், அதாவது அழுத்தம் வரும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றோம். எனவே அவை இரண்டையும் நாம் சமநிலைப்படுத்தும் போது என்ன நடக்கின்றது என்றால், எமது ஞான சக்தி, பரிணாம வளர்ச்சிக்கான சக்தி, எமது மன வளர்ச்சிக்கான சக்தி, எமது ஆத்ம வளர்ச்சிக்கான சக்தி தானாக அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. அது எமக்கு முழுமையான வாழ்வுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த சமநிலை முக்கியமாகின்றது. இடது நாடி எமது உணர்ச்சிகள், ஆசைகள், கடந்த காலத்தோடு தொடர்புடையது. வலது நாடி எமது மன உடல் தொழிற்பாடுகள். இவை இரண்டையும் நாம் இன்று சமநிலை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். இந்த பயிற்சிக்கும் மீண்டும் இதற்கு கன நேரம் தேவையில்லை. ஒவ்வொரு நாடியும் நீங்கள் போக போக மிக இலகுவாக சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். இன்று எமது இடது நாடி சமநிலைக்கு எமது இடது கை மடியில், அதாவது எந்த நாடியை நாம் சமநிலை செய்கின்றோமோ அந்த கை மடியில் திறந்திருக்க வேண்டும். 5 விரல்களும் நன்றாக திறந்திருக்க வேண்டும். ஏனென்றால் 5 விரல் நுனிகளிலும் சக்கரங்களின் நரம்பு முடிச்சுகள் முடிவடைகின்றது. எனவே இடது நாடிக்கு இடது கை மடியில் திறந்தும், வலது நாடி சுத்திகரிக்கும் போது வலது கை மடியில் திறந்தும் இருக்க வேண்டும். இடது நாடி சுத்திகரிக்கும் போது எமது வலது கை பூமியை நோக்கி நாம் வைக்க வேண்டும். நீங்கள் நாற்காலியில் இருந்தால் பூமியை நோக்கி உங்கள் 5 விரல் நுனிகளையும் பூமியை நோக்கி இருக்குமாறு கையை நீங்கள் வைக்கலாம். நிலத்தில் இருப்பவர்கள் நீங்கள் அவ்வாறு முழு உள்ளம் கை முழுவதையும் நீங்கள் நிலத்தில் வைக்கலாம். எமது இடது நாடி, நான் சொன்னேன், எமது முதலாவது சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது மூலாதாரம். மூலாதாரம் பூமி தத்துவத்தால் ஆக்கப்பட்ட சக்கரம். எமது உடல்கள் 5 பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டது. மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தால் ஆனது. எனவே பூமி தத்துவம் எமது மூலாதார சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. எமது கடந்த காலத்தின் தாக்கங்கள் அனைத்தையும் பூமி தத்துவம் தன்னுள் இழுத்துக் கொள்ளக்கூடியது. எனவே நாம் இங்கு பிரார்த்திப்போம். குண்டலினி அன்னையிடம் பிரார்த்திப்போம். தாயே, பூமி தத்துவம் மூலமாக எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். இந்த ஒரு பிரார்த்தனையே போதுமானது. நாம் முழு விசுவாசத்தோடு கூறும் போது நமது கடந்த கால வாழ்வில் நிகழ்ந்த அனைத்து பாதிப்புகள், தாக்கங்கள், எமது
நாம் இன்னும் எமது ஞாபகத்தில் இருந்தால் ஆழ் ஆழ் மனதில் இருந்து அவை இன்னும் எம்மை பாதித்துக் கொண்டிருந்தால், தாயே, அவை அனைத்தையும் பூமி தத்துவத்தால் முழுமையாக அகற்றி விடுங்கள். கடந்த கால பாதிப்புகள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், எனது மனதில் இருக்கும் தவறான எண்ணங்கள், தவறான வாழ்க்கை, எதுவானாலும் அவை முடிந்த ஒன்று. அவை அனைத்து தாக்கங்களையும் என்னிடமிருந்து முழுமையாக பூமி தத்துவம் வழியாக எடுத்து விடுங்கள். பூமி தாயிடம் நாம் வேண்டிக் கொள்வோம், தாயே, பூமி தத்துவமே, அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். இப்பொழுது எமது இடது உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். இந்த அவதானிப்பு எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து நாம் அங்கிருந்து கொண்டு அவதானிக்க வேண்டும். தாயே, எனக்கு முழுமையான மன ஆறுதலை தாருங்கள். இவற்றிலிருந்து என்னை விடுவித்து எனது மன சக்தியை தூய்மைப்படுத்தி, எனது இச்சா சக்தியை தூய்மைப்படுத்தி, எனக்கு மனதில் முழுமையான ஆறுதலை தந்தருளுங்கள். எனது இடது நாடியில் இப்பொழுது நான் ஒரு தூய விருப்பத்தை மட்டும் வைக்கின்றேன். எனக்கு ஆத்ம முன்னேற்றத்தை தந்தருளுங்கள். அந்த ஆத்ம முன்னேற்றம் ஒன்றே எனது வாழ்வில் அனைத்து முன்னேற்றங்களுக்கும் காரணமாக இருப்பது. எனவே அது ஒன்றை நாம் கேட்கும் போது எமது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்றது. எனவே அந்த தூய ஆசையை மட்டும் நாம் வைப்போம். என் நிலையை நான் அறிதல், எனது ஆத்ம நிலையை நான் முழுமையாக அறிந்து கொள்ளுதல். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது நாடி தூய்மைப்படுத்தும் போது வலது கை மடியில் இருக்கட்டும், இடது கை ஆகாயத்தை நோக்கி, இடது கை 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். உங்களுடைய உள்ளம் கை பின்பக்கமாக பார்க்கும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். பின்பக்கம் திரும்பி பார்க்கும்படியாக உள்ளம் கை இருக்கட்டும். விரல் நுனிகள் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இதில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஆகாய தத்துவம் மூலமாக எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எதிர்கால வாழ்வில் பற்றிய பயம், கவலைகள், மன அழுத்தங்கள், நான் தனித்தவன் என்ற பயம், அதனால்
எனது வாழ்வை முழுமையாக கையாள முடியாது. கோபம், வெறுப்பு, அகங்காரம் இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தால் முழுமையாக அகற்றி எனது வலது நாடியில் எனது மன தொழிற்பாடுகள், உடல் தொழிற்பாடுகளை அமைதிப்படுத்தி தாருங்கள். நான் தனித்தவன் அல்ல, பரம்பொருளின் ஓர் அங்கம் ஆவேன். இந்த உண்மை தத்துவம், இந்த அறிவு மூலம் எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் எப்பொழுதும் இந்த தெய்வீக அன்பு நிறைந்த இந்த தெய்வீக சக்தியிடம், புகலிடம் தேடுவதாக இருக்க எனக்கு புரியுங்க. ஏனென்றால் அங்கு மட்டுமே எனது பிரச்சனைக்கான தீர்வு அங்கு மட்டுமே இருக்கின்றது, வேறெங்கும் இல்லை. எனவே எனது முழு கவனமும் எனது ஆத்மாவில் இருக்க அருள் புரியுங்கள். அந்த முழு அறிவை எனக்கு தந்தருளுங்கள். எனது எதிர்காலத்தை முழுமையான பாதுகாப்பாக இருக்குமாறு செய்யும். நமது வலது கையை நாம் அவதானிப்போம். இப்பொழுது நாம் இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் நமது நெஞ்சு நெஞ்சு பகுதி, இருதய பகுதியில் இரு கைகளையும் நாம் விரித்து வைத்து நமது நடு நாடி இப்பொழுது நமது முழு கவனத்தையும் தலை உச்சிக்குழி அங்கிருந்து கொண்டு முழந்தண்டு வழியாக சுழுமினை நாடி, அதாவது நடு நாடி வழியாக மூலாதார சக்கரம், இதில் கவனத்தை வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். இந்த நடு நாடி நமது யோக சக்தி,
ஆத்ம முன்னேற்றத்துக்கான சக்தி. குண்டலினி எண்ணெய் நமது நடுநாடியில் இயங்குகின்ற நமது இடது வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்திய பின்பு நடுநாடியில் குண்டலினி தாய் சக்தியை வேலை செய்ய நாம் விட்டுவிடுவோம். இங்கு நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. அது தானாக நடைபெற வேண்டிய ஒரு உயிருள்ள நிகழ்வு. நாம் பொறுமையோடு அமைதியோடு கவனித்துக் கொள்வோம். எமது முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து அமைதியாக நாம் இருப்போம். தலை உச்சிக்குழி சுழுமுனை நாடி, நடுநாடி சுழுமுனை நாடி என்று சொல்லப்படும். முள்ளந்தண்டு வழியாக முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் மூலாதார சக்கரம். இவற்றின் தளர்வை நாம் உணர்வோம். நமது நடுநாடி தளர்வடைந்து விரிவடைய நாம் விட்டு விடுவோம். அதே போல் நமது உச்சிக்குழி தளர்வடைந்து விரிவடைய நாம் விட்டு விடுவோம். கவனம் தலை உச்சிக்குழி இருக்கட்டும். நீங்கள் மூச்சை நன்றாக உள்ளிழுக்கும் போது கவனத்தை உச்சிக்குழியிலிருந்து சுழுமுனை நாடி மூலாதாரத்துக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு சிறிது நேரம் அமைதியாக இருந்து பின்பு மூச்சை வழிவிடுங்கள். வழிவிட்ட பின்பு சஹஸ்ராரம், அதாவது நமது தலை உச்சிக்குழியில் சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். இவ்வாறு இந்த மூச்சை நீங்கள் தேவையான நேரம் 1-2 தடவை செய்து கொள்ளலாம். அதிகம் செய்ய தேவையில்லை. உங்களுடைய மூச்சும் கவனமும் அமைதி அடைவதை காணலாம். நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது இருதயத்தை முழுமையாக திறந்து தாருங்கள். அதில் களங்கமில்லாத குழந்தை பண்பை எனக்கு தந்தருளுங்கள். நேர்மையான இருதயத்தை எனக்கு தந்தருளுங்கள். தன் நம்பிக்கை நிறைந்த இருதயத்தை எனக்கு தந்தருளுங்கள். தெய்வீக சக்தியில் முழு நம்பிக்கை எனக்கு தந்தருளுங்கள். மன உறுதியை எனக்கு தந்தருளுங்கள். மன உறுதி நிறைந்த இருதயத்தை எனக்கு தந்தருளுங்கள். இந்த அமைதி நிலையில் இந்த 3 நாடுகளை பற்றிய ஒரு சிறிய உரை, ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம்.
All right. So now, I will first tell you about the three energies which are working within us. The first energy that is on the left hand side in blue color, see a deep blue color, is the energy of our desires. Now, it caters to our past and is called as the moon energy, Chandranadi. Now, this energy is the one we use when we think of our past, our emotions, and we also use it when we get conditioned. So this energy creates within us an institution which we call as conditioning, or we can call it as superego. In Sanskrit it's a Manashakti on the left hand side. Now the another one is the energy which is on the right hand side. Energy. This is the energy that we use for our mental and physical work. Is the energy of action, Kriya Shakti. You can call it Prana Shakti. This caters for our future also, for the futuristic thing, futuristic thinking, planning. Now we have in the center third energy. This energy has given us human awareness, is the evolutionary energy. This energy is the one which is represented in the gross as parasympathetic nervous system. And the other two energies are left sympathetic and right sympathetic, expressed as manifested as. ஸோ ஸ்ரீமாத்திஜியின் உரையை கேட்டீர்கள் 3 நாடுகளை பற்றி. ஸோ நேரடியாக குருவிடமிருந்து கேட்பது ஆஹ், அது நமக்கு நமக்கு நல்லது. மற்றும் இந்த தியானத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவையான தகவல்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சில எல்லாம் தேவையில்லை, சில குறிப்புகளை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது உங்கள் மனதை தொட்ட சில உண்மையான உண்மைகளை நீங்கள் அவைகளை குறித்து வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக ஸ்ரீமாத்திஜியின் உரையிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்வோம். இன்று நாம் தியானத்தை முடித்துக் கொள்வோம். வீட்டில் தியானத்தை தொடருங்கள். 3 படிகள். இருதயத்தில் ஆத்மா அனைத்தையும் மன்னித்து ஆத்ம விழிப்புணர்வை நாம் நிலைநாட்ட வேண்டும். அந்த நிலை மற்றும் சிறிது இடது நாடி வலது நாடி சமநிலை மற்றும் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிடல். இந்த 3 இதுவரை நாம் பயின்ற இந்த சிறிய பயிற்சிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்கள். அடுத்த வகுப்பு வியாழக்கிழமை. இப்பொழுது மீண்டும் அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். இட்டு நமது தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை முழந்தாண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக மேலே கொண்டு வாருங்கள். ஒரு முடிச்சு போட்டுக் கொள்ளுங்கள். இந்த முடிச்சு போடும் போது நமது கவனத்தை நாம் குண்டலினி அன்னையிடம் விட்டு விடுகின்றோம். 2வது தடவை
இரண்டாவது முடிச்சு, மூன்றாவது தடவை மெதுவாக மேலெடுத்து முள்ளந்தண்டு வழியாக 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். பிறகு நமக்கு கவசம் இட்டுக்கொள்வோம். நமது மூலாதார சக்கரம், களங்கமில்லாத குழந்தை உள்ளம், விவேகம், மன உறுதி, சுவாதிஷ்டானம், தூய தெய்வீக ஞானம், தூய கவனம், நாபி, முழுமையான மன அமைதியும் மன திருப்தியும் நமது வாழ்வில், பவசாகரம், நமது குரு தத்துவம், இருதயம், அன்பு, கருணை, கடமை உணர்வு, பாதுகாப்புணர்வு, பயமின்மை, தன்னம்பிக்கை, விஷுதி, கூட்டு விழிப்புணர்வு, நான் தனித்தவன் அல்ல. ஆகிய சக்கரம், நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். சஹஸ்ராரம், ஒருங்கிணைப்பு, இந்த அனைத்து நற்பண்புகளும் ஒருங்கிணையும் போது மனதில் அமைதி தவிர வேறொன்றும் இல்லை. நிசப்தம், முழுமையான அமைதி. இப்பொழுது நமது குரு ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நீங்கள் முடிந்தவர்கள் கேள்விகள் மற்றும் உங்களுடைய அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புபவர்கள் நம்மோடு கலந்துரையாடலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் வழியாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம் மற்றும் நமது வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மைக் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கதைக்கலாம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நம்மோடு இன்று இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றிகளும் வணக்கங்களும். இந்த தியானம் மூலமாக நீங்கள் அனைவரும் வாழ்வில் பயனடைந்து நல் மாற்றங்களை பெற வேண்டும் என்பதே எமது முழுமையான விருப்பமாகும். எனவே நீங்கள் தயங்காமல் எதுவானாலும் நம்மிடம் நீங்கள் கலந்துரையாடி அதற்கு தேவையான தியான நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் நீங்கள் நமது ஃபேஸ்புக் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கும் நீங்கள் கதைத்துக் கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. இந்த படிமுறைகள் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இதுல கொஞ்சம் என்ன சொல்றது, தெளிவில்லாத தன்மைகள் இருக்கு. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஏதாவது படங்கள் இதுகள்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? நான் ஒவ்வொரு வகுப்பு முடிய நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா? இருக்கேன், குரூப்ல இருக்கேன். ஒவ்வொரு வகுப்பு முடிய அன்றைக்கு தேவையானது நாங்கள் ஷேர் பண்ணுவோம். மற்ற இதெல்லாம் இப்ப ஆரம்பம் தானே, இது போக போக 2-3 வகுப்பு போக இலகுவா வந்துடும். மற்ற நீங்க ஷேர் பண்ணுவோம். ஓகே, நன்றி. இந்த முதலாவது பயிற்சி, எங்களோட முதலாவது வகுப்பு பயிற்சி நாங்கள் 9 படிகள் செய்தோம். இப்பொழுது நீங்கள் 3 படிகள் அதை நாம் செய்தோம். இருதயம், நெற்றி, மன்னிப்பு மற்ற சஹஸ்ராரத்தை உச்சிக்குழியில வச்சு
அதை செய்யறது. மற்றது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இடுறது. மற்றது இடது நாடி வலது நாடி சுத்திகரிப்பு. ஸோ இந்த ஆஹ் 3 அப்- பயிற்சியும் தான். அந்த முதல் கிளாஸ்ல எடுத்த பயிற்சியில ஃபர்ஸ்ட் இதுல வந்து 9 படிமுறைகள் இருக்கு. ஆஹா. ரெண்டாவதுல 3 படிமுறை இருக்கு. இந்த 9 படிமுறை நாம எப்ப செய்யணும், 3 படிமுறை எப்ப செய்யணும்? அந்த 9 படிமுறை நீங்க முதல் முதல் தடவை ஆத்ம விழிப்புணர்வு பெறும் போதுதான் அந்த 9 படிமுறைக்கு நீங்க போக வேண்டும். ம் ஆஹ் அது அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு டைம் இருந்து நீங்க வந்து 9 படிமுறைகள் செய்ய போறீங்கன்னா அந்த 9 படிமுறைகளை நீங்க செய்யலாம். ஆனால் சுருக்கமாக நீங்கள் செய்ய வேண்டுமென்றா இந்த 3 படிமுறைகளையும் நீங்க இருதயபூர்வமாக செய்தாலே போதுமானது. ஆஹ் அது உங்களுடைய தேவையை பொறுத்து. இப்ப ஆரம்பத்துல நான் வந்து சில நேரங்களில் எனக்கு 9 படிமுறை தேவைப்பட்டது. சில நேரங்களில் 9 படிமுறை நான் செல்லுவேன். சில நேரங்களில் என ஓரளவு நான் சமநிலையில இருந்தேன்டா 3 படிமுறைகளோட தியான நிலைக்கு போறதுதான் அங்க முக்கியம். ம் மனதிலே அந்த எண்ணங்கள் இல்லாது எம்மை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு செல்வதற்கு தான் இவை அனைத்தும். கரெக்ட். ஸோ எல்லாம் நாங்கள் இந்த வகுப்பில் நாங்கள் உங்களுக்கு 9 படிமுறை 3 படிமுறை ரெண்டும் அனுப்பி வைப்போம். நீங்க செய்து பாருங்க. ஓகே, நன்றி மேம். என்ன மாதிரி இருந்து இன்றைக்கு அந்த முக்கியம் வந்து உங்களுக்கு அந்த அமைதி நிலைக்கு போகக்கூடியதா இருந்ததா? ஓ, இப்ப இப்ப இன்றைக்கு தியானம் பண்ணும்போதும் வேற எந்த எண்ணங்களும் வரல. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதோட கொஞ்சம் தடுமாட்டங்கள் இருந்தது. ஆஹா, ஏன்னா நான் வெளியில இருந்து இப்பதான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்கார்ந்தேன். அப்ப கொஞ்சம் தடுமாட்டம் வந்தது. ஆஹா. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகும்போது முழுமையா வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். அதுதான் ஏன்னா முக்கியம். அந்த படிமுறைகள்ல தான் கொஞ்சம் எனக்கு ஒரு குழப்பம் வரவும் கொஞ்சம். ஆஹா. ம். என்னன்னா அதான். அடுத்தது என்ன மீன்ஸ் இது ஒரு ரிக்வஸ்டா நான் வைக்கிறேன். அந்த தியானத்தை ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது சொன்னீங்கன்னா நம்ம கிளாஸுக்குள்ள வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். எப்ப முடியுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம்ல. ம். ஆஹா, ஆஹா, நீங்க அந்த பயிற்சி ஆஹா, விளக்கங்கள் கொடுக்கும் போது ஆஹா, ஆஹா. அப்ப நம்ம வந்து அந்த தியானத்திலேயே கவனத்தை உச்சந்தலையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த விளக்கம் கொடுக்கும் போது எங்களுக்கு சில வேளை வர முடியாம போகுது. எனக்கு ஓ, வர முடியாம போச்சு. ஐ சி, ஐ சி. உங்களுக்கு அது தேவையில்லை அந்த அளவு. வெரி குட். நீங்க அஹ், ஆஹா, ஆஹா. நான் அடுத்த முறை சொல்றோம். ஓகே, ஆஹா, ஓகே. ஆஹா. நல்லது. மிக்க நன்றி உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு. ம். என்னடா எங்களுக்கும் தெரியும் இது வந்து ஜூம்ல தானே நாங்க நேரடியண்டா இது கூட விளக்கமாக இருக்கும். ஜூம்ல செய்யும் போது எங்களுக்கு அந்த மெட்ட எண்டிலே நீங்க என்ன மாதிரி அதை ரிசீவ் பண்றீங்களன்றது எங்களுக்கு so மிக்க நன்றி உங்களுடைய கொஞ்சம் கருத்துக்கு. கடினமா இருக்கும் அது. ஏன்னா Zoom மீட்டிங்ஸ் எல்லாம் நிச்சயம்தான். அப்படிதான் இருக்கும். ஆஹா. அது இந்த முதல் வகுப்பு தர நேரடியா இலகுவா இருக்கும். 2 3 வகுப்பு போக உங்களுக்கு அது பழக்கப்படும். ஓகே, யா. நன்றி, ஓகே. நன்றி, நன்றி. நன்றி. இன்று முதல் முறை வந்தவர்கள் யாரும் இருக்கிறீங்களா? நீங்க கதைக்கலாம். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி கதைக்கலாம். புதியவர்கள் என்று எப்படி இருந்தது உங்களுக்கு? Kumar sir,
உங்களுக்கு எப்படி இருந்தது இன்றைக்கு தியானம்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் சார். அதனால எனக்கு மனதுல ஒரு மாற்றம் தெரியுது. அதை எப்படி வெளிப்படுத்துறது எனக்கு புரியல. அதை இந்த வார்த்தையில் அதை வெளிப்படுத்துறது எனக்கு சொல்ல புரியல. ஆனாலும் அந்த வேலை பளு காரணமாக இருந்த அந்த ஒரு விதமான டென்ஷன் கொஞ்சம் குறையிற மாதிரி விளங்குது. இந்த குறிப்பிட்ட இந்த 1 மணி தியானத்துக்கு நாங்கள் எந்த விதமான மன அலைச்சல்கள் இல்லாம ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து கிடைக்கிற சந்தர்ப்பம் வந்து மிக அரிது. அது இதுல கிடைக்கிறதுனால அதனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனை நாங்கள் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த முதலாவது படி வந்து மன அமைதியை எடுத்துக்கொள்வது, அதாவது ஒரு சமநிலை, மன அமைதி. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த அனுபவம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். ஆமா ஐயா, நான் அதை தான் எதிர்பார்க்கிறோம். மன அழுத்தங்களோட வாழ்றதை விட அதனை கொஞ்சம் நிவர்த்தி செய்யறதுக்கான வழிமுறைகளையும் எந்த ரீதியில் அதை பெற்றுக்கொள்ளலாங்கிறத தான் நாங்கள் இப்ப நான் மட்டும் இல்ல உலகமே தேடிக்கொண்டிருக்கு. உண்மைதான். நாங்கள் போக போக இன்னும் சில அந்த சமநிலைக்கு இன்னும் சில முறைகள் நாங்கள் கற்றுத் தருவோம் அடுத்தடுத்த வகுப்புகள். ஒரு சின்ன டவுட்னு வந்துச்சு. இப்ப நான் ஆரம்பத்துடைய குறித்தப்படி இங்க வந்து கடினமான இந்த உஷ்ண பிரதேசம், கூடுதலான அந்த வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால இந்த தியான நேரத்துல நாங்க நீர் அருந்தலாமா? அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. நிச்சயமா டவுட்னு வந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன் நானு. உண்மையிலேயே நீங்கள் தியானத்தை குயிக்கா கொண்டு போறதுக்கு நாங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு என்ற ஒரு தியானம் செய்யக்குள்ள நீங்க அதை செய்யலாம். உப்பு நீர் சுத்திகரிப்பு என்றால் ஒரு பக்கெட், ஒரு பிளாஸ்டிக் என்னென்ன ஒரு பக்கெட் ஒன்று எடுத்து அதுல தண்ணீரை நிரப்பி அதுல கொஞ்சம் உப்பு நீரை போட்டுட்டு உங்களோட கால்களை அதுக்குள்ள வச்சு கொண்டு நாங்க இந்த சமநிலை செய்யும் போது அது கொஞ்சம் துரிதமாகும். ஸோ உங்களுடைய அந்த வெக்கை, உடம்புல இருக்கிற உஷ்ணம் அது கொஞ்சம் தணிந்து உங்களை கொஞ்சம் சமநிலைப்படுத்த உதவியாக இருக்கும். ஸோ விரும்பினால் நீங்கள் அடுத்த வகுப்புக்கு அதை தயாராக வையுங்கள். நாங்கள் வந்து அது வந்து மிக விரைவில் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். எத்தனையாம் வகுப்பில் நாங்கள் அதை அடுத்த வகுப்பில் தான் நாம் அதை அறிமுகப்படுத்துவோம். அடுத்த வகுப்பு ஆனால் நீங்க விருப்பம்னா அடுத்த வகுப்புல அறிமுகப்படுத்தி அங்க 4வது வகுப்பில் இருந்து தொடர்ந்து நீங்கள் தியான நேரம் உப்பு நீர் சுத்திகரிப்பு என்று சொல்லுவோம். அதை உப்பு நீர் என்று சொன்னால் இப்ப இன்று நாங்கள் பூமி தத்துவம், ஆகாய தத்துவத்தை பயன்படுத்தினோம். பூமி தத்துவம் நமது வலது நாடிக்கு, இந்த இடது நாடிக்கு, ஆகாய தத்துவம் நமது வலது நாடிக்கு. இது நீர் தத்துவம். அந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்குத்தானே, தனிமங்கள், 5 எலிமெண்ட்ஸ் என்று பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நமது உடல் அதால் ஆனது. பூமி தத்துவம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சோ நீர் தத்துவத்தை பயன்படுத்த ஆரம்பிப்போம். நமது நாடிகள் சுத்திகரிப்பு, அந்த நாடிகளின் சமநிலையை மிக விரைவாக்கும். அது உங்களுக்கு உடனடியாக ஒரு உடல் வெப்பங்கள், களைப்புகளை தணித்து உங்களை தியான நிலைக்கு கொண்டு செல்ல உதவும். கிடைக்கும். இதுகளை வந்து செய்யும் போதுதான் வித்தியாசமான அனுபவத்தை நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் செய்யலாம். உங்களுக்கு அந்த குரூப்ல போட்டு விடுறோம் என்னென்ன நீங்க தேவையாக வைத்திருக்க வேண்டும். ஒரு பக்கெட் ஒன்று நீங்க வாங்கி இதுக்கண்டு நீங்க பிரிம்பாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை
ஏனென்றால் அது நமது உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுகிறது. எனவே அதுக்காக நீங்க வாங்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட், அந்த ரெண்டு காலையும் வைக்கக்கூடிய மாதிரி. மற்றது ஒரு கல்லுப்பு, அவ்வளவுதான் தேவை. வச்சிருந்தால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அதை செய்யும் போது நீங்கள் நிச்சயமாக அது வித்தியாசத்தை உணர்வீர்கள். அந்த ஸ்ட்ரெஸ் அதுகளெல்லாம் குறைஞ்சு உடல்ல வெப்பம் தணிஞ்சு களைப்பு போய் ஒரு அந்த இடது நாடி வலது நாடி சமநிலையை நீங்கள் உணர்ந்த உடனே அது சமநிலைக்கு வந்த உடனே நடுநாடி முழு தொழிற்பட ஆரம்பிக்கின்றது. அதாலதான் அந்த புத்துணர்வு தியானத்திலே நமக்கு கிடைப்பது அதன் மூலம்தான். முழுமையான பயனை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நீங்க ஒவ்வொரு நாளும் முக்கியமாக மாலை நேரம் நீங்க வேலையால வந்து மாலை நேர தியானத்துல ஒரு 10 நிமிடம் செய்வதால 80-90 விதமான உடல் உபாதைகள் விலகுகின்றது. உடல் வருத்தங்கள் அதிலிருந்து நீங்க நிவர்த்தி ஆகலாம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்புங்கிறது இந்த தியான சம்பந்தப்பட்டதோட உள்ளதா, இல்ல சாதாரண தியானம் இல்லாத நேரத்தில் இருக்கின்றவங்களே இதை செயற்படுத்தலாமா? இது என்னண்டா இங்க நாங்கள் இதுகளை பயன்படுத்தினாலும் குண்டலினி சக்தி தான் அது முழு வேலையையும் செய்பவர். எனவே மற்றவர்கள் செய்யலாம், ஆனால் அவர்களுக்கு முழு பலனும் கிடைக்காது. ஏனென்றால் எமது கவனம் அந்த கவனம் எமது ஆத்மாவில் அந்த பரமாத்மா அதாவது எங்கும் நிறைந்த அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பா இருக்க வேணும். அப்பதான் அந்த முழு பயனை நாம் பெறலாம். நடுநிலைப்படுத்தினா மட்டும்தான் அதில் முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்ப டாக்டர்ஸ் மற்ற பேஷண்ட்ஸுக்கும் இப்ப இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு பற்றி எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த ஸ்ட்ரெஸ் அதாவது இதுன்றதுக்கு அவர்கள் கொஞ்சம் பலனை பெற்றுக்கொள்வார்கள். இப்ப எங்களிடம் நாங்கள் இந்த தியானத்தை 3.5 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்றோம். பல பேர் எம்மை தொடர்பு கொண்டு சில இதுகளில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒருவர் எம்மை தொடர்பு கொண்டார். அவர் மரண பயம், அவருக்கு ஒரு 50-55 வயது இருக்கும். திடீரென்று மரண பயம் அவருக்கு. அதுக்கு அப்ப அவர் எங்களை தொடர்பு கொண்டார். அதால அவர் படுக்க முடிய நித்திரை இல்லை. மற்றும் அவருடைய மனைவி எடுத்து சொன்னார், அந்த பயம் நேரம் அவருடைய இரு கண்களும் அவ்வளவு வெளியில் வர்ற மாதிரி அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பயம். திடீரென்று அப்ப இதற்கு டாக்டர்ஸ் மருந்து இல்லை என்ன, அவர்கள் என்ன கொடுப்பார்கள், அந்த சைக்காலஜிக்கான அந்த மாதிரியான மெடிசின்ஸ் தான் கொடுப்பார்கள் என்ன. அப்ப அதுக்கு முழுமையான தீர்வு இல்லை. அப்ப எங்களுக்கு விளங்கிச்சது இது என்ன பிரச்சனை என்று. நாங்கள் சொன்னோம், நீங்க இதை வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். அவர் அதை ஒழுங்காக அதை செய்தார். ஒரு மாதத்திலே அவர் அதுல இருந்து விடுபட்டுட்டார். இன்னொருவர் எங்களுக்கு தனக்கு நித்திரை கொள்ள முடியவில்லை. அடுத்த கேள்வி அதுக்குத்தான் நான் வர்றேன். அடுத்த கேள்வி அதுக்குத்தான் நான் வர்றேன். இன்னொருவர் எங்களோட தொடர்பு கொண்டார், நித்திரை கொள்ள முடியவில்லை என்று. நாங்கள் சொன்னோம், இதை செய்யுங்க, நித்திரை கொள்ளாட்டில் இதை செய்யுங்க. பார்த்தால் அவர் முழுமையாக அதுல இருந்து விடுபட்டுட்டார். நித்திரை அவருக்கு மேல ஆறுதல். அப்ப இதெல்லாம் என்னன்னா, நாங்கள் சரியான அறிவு இல்லாதால நமக்கு பிரச்சனை. அறிவு, அந்த உண்மையை நாம் மறந்து விட்டோம். நான் யார் கிடைக்கிறது இல்லை. நான் யார், ஏன் நான் அந்த நான் யார் என்றதை நாங்கள் முழுமையாக மறந்து, நான் ஒரு தனித்தவன் என்று நாம் எமது எல்லாத்தையும் நாம் எம்முடைய கையில் எடுத்துக்கொள்கின்றோம். அது ஒரு அகங்காரம் தான். மற்றும் மமகாரம் என்றது எமது மனக்கட்டுப்பாடுகள், அதுகளுக்குள்ள சிக்கி தவிக்கின்றோம் என்ன. அப்ப உண்மையை அறிந்தவுடன், இப்போ ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து கொண்டு நாம்
அந்த பகுதியை சரியா பார்க்க முடியாது. மலை அடிவாரத்தில். ஆனா மலை உச்சிக்கு நாங்க போனோமானால் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கிறோம். அதேதான் இங்கேயும் நாம் ஒன்றையும் இப்ப கைவிட தேவையில்லை. உலக வாழ்வையோ எமது உற்றார் உறவினரையோ ஒன்றையும் கைவிட தேவையில்லை. மாறாக நாம் உண்மையை அறிந்து கொள்ளும் போது நாம் மாறாக சரியாக அன்பு செலுத்துகின்றோம். உறவுகள் வந்து ஒரு நல்ல உறவாக மாறுகின்றது. சோ அதுதான் இங்க முக்கியம். என்ன நாங்கள் இதையும் கைவிட்டு பயந்து ஓடாமல் அதை சரி செய்கின்றோம். அதை சரி செய்கிற வழி, அந்த வழி சரியானதாக இருக்க வேண்டும். அதை நமக்கு ஸ்ரீமாதிஜி அவர்கள் உண்மையில் அவருடைய தன்னலம் இல்லாத அன்பார் இதை இலவசமாக நமக்கு தந்தருளி இருக்கின்றார். யோசிச்சு பாருங்கள், இதற்கு காசு கொடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு பிரஷராக இருக்கும். மற்றும் அதுவும் ஒரு மனக்குழப்பமாக இருக்கும். இந்த அளவு காசை கொடுத்து இதால் நன்மை வருமா இல்லையா என்ற ஒரு மனக்குழப்பம். எந்த ஒரு விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் இது இலவசமாக ஸ்ரீமாதிஜி தந்திருக்கின்றார். ஒன்றே ஒன்று, நீங்கள் அதை சரியாக நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு 3 மாதம் கூட தேவையில்லை. 1 மாதத்தில் நீங்கள் ஒழுங்காக இதில் அந்த நேரம் கிடைக்காவிட்டாலும் இப்ப ஒரு நாள் 2 நாளைக்கு சில வேலைப்பளுக்கள் இலங்கை அதாவது இலங்கை மட்டுமல்ல முழு உலகமே இப்பொழுது சரியான கஷ்டத்தில் நிலையில் இருக்கின்றது. அதில் இலங்கையில் எங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய நாட்டு நிலைமை அதுகள். ஆனபடியால் 1 நாள் 2 நாளைக்கு வேலைப்பளு இந்த பிரச்சனை என்று நீங்கள் தியானத்தில் இருக்க முடியாட்டாலும் அந்த இருதயத்தில் அதை விடாதீர்கள். அந்த இருதயத்தில் இருக்கும் அந்த விருப்பத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த குண்டலினி சக்தி, அதுதான் உங்களுடைய விருப்பம், தூய விருப்பம். அந்த அன்னையை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வேலை செய்யும். ஆமாமா. இப்போது அந்த யந்திர வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க, பொறாமையும் போட்டியும் உள்ள சமூகத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்ப நீங்க நான் யார் அப்படிங்கிற கேள்வி கூட முழுமையான பதிலை எங்களால கூட பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை தான் நாங்க இருக்கின்றோம். அது நீங்கள் அது கொஞ்சமா உணருவீங்கள். அதுக்குத்தான் இந்த தியானம். நீங்க வாங்க, இந்த அட்லீஸ்ட் இந்த ஆரம்ப வகுப்பு 3 மாதம் தொடரேக்க நிச்சயமா உங்களுக்கு அந்த தெளிவு பிறக்கும். மனதுல தெளிவு பிறந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். மற்றும் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது. அது உங்களுக்குள்ள இருக்குது, எங்கும் நிறைந்திருக்கு. நமக்கு உள்ளுக்கும் இருக்கு, வெளியிலையும் முழுக்க நிறைந்திருக்குது. அதனுடைய கவனிப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இப்ப சில நேரங்களில் குட் லக்ன்னு சொல்லுவார்கள். எனக்கு குட் லக் அது என்ன, அது ஏதோ ஒன்று எங்களுக்கு அந்த உதவி புரியுது என்றதுதான் அதனுடைய அர்த்தம். இல்லாட்டி அதற்கு விளக்கம் இல்லையே. நீங்க பாத்தீங்களா, சில வாழ்க்கையில எப்போ ஒரு நிலையில நீங்க உணர்ந்திருப்பீங்கள், ஏதோ ஒன்று அதிர்ஷ்டமாக வந்தது, இது என்ன மாதிரி நடந்தது, எனக்கு சாதகமா அந்த மாதிரி. அந்த 2ம் வேணும் எங்களுக்கு. என்ன, எமது இடது நாடி எமது தன்னம்பிக்கை, வலது நாடி எமது தெய்வீக நம்பிக்கை. தெய்வீகம் என்பது மற்றவர்கள் கடவுள், இறைவன் என்று ஒவ்வொரு பெயர்களால் சொல்லுவார்கள். ஆனால் எமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான். இடது நாடியில் இயங்குவது எமது தன்னம்பிக்கை, வலது நாடியில் இயங்குவது முழு தெய்வீக நம்பிக்கை. இந்த 2ம் இருந்தால் நடு நாடி நாம் முழுமையான பாதுகாப்பை உணர்வோம். அதை ஒரு விஞ்ஞானி போல் திறந்த மனதோடு நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு நிரூபணம் ஆகின்றது.
நிச்சயமாம்மா. நீங்க அஹ், ஒரு ஒரு நேரடி வகுப்பில் உள்ள விளக்கத்தை விட இந்த ஜூம்ல வந்து நிறைய விளக்கங்கள் இருக்கு. நிறைய விடயத்துல நானும் நிறைய ஜூம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாலும் கூட விளக்கம் போதாமல் இருக்கும். அது சம்பந்தமாக நாங்கள் கேள்விகள் கேட்கும்போது சொல்வார்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கு போறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அஹ், தற்போது உங்களுடைய விளக்கங்கள் வந்து எனக்கு பெரிய திருப்தி அளிக்கின்றது. அஹ், மிகப்பெரிய திருப்தி அளிக்கின்றது. அஹ். வாழ்க்கையில் நான் அதுதான் அது என்னன்னா என்னன்னு சொன்னா இப்ப நீங்களும் இந்த நிலைக்கு போவீர்கள். நீங்கள் மனம் தெளிவடைய அடைய 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 அஹ், பிறகு யாரு கேள்வி கேட்டாலும் அதை அவர்களின் மன திருப்திக்கு சொல்ற மாதிரி நீங்கள் அதை சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்களும் போவீர்கள். அதான் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார் என்ன குரு தத்துவம், எங்களுடைய குரு தத்துவம், அதாவது எங்களை குருவாக மாற்றுகின்றார். எமது பவசாகரத்தில் நாம் எம்மை நாமே உணர்ந்து அஹ், எம்மை நாம் அஹ், எமக்குள் இருக்கும் குறைகளை நாம் கண்டு நல்லவை மற்றும் குறைகளை நாம் கண்டு நாம் எம்மை திருத்தி கையாளும் அந்த திறன் அதை எமக்கு தந்தருகின்றார். அதற்கு தேவையான அஹ், ஊட்டச்சத்து, திறன், அறிவு அனைத்தையும் இந்த குண்டலினி சக்தியை வளம் படுத்துவதன் மூலம் எமக்கு தந்தருகின்றார். சோ இந்த நிலை சோ நாம் எம்மை நன்றாக அறிந்து கொள்கின்றோம். என்ன எங்களுக்குள்ள போய் எங்களுடைய குறைகளை நாம் திருத்தி முன்னேறும் போது அந்த அனுபவம் மற்றவரை நாம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப எனக்குள் நான் என்னை பார்த்து பார்த்து அதுதான் கவனத்தை நாம் எமக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்வது. எமக்குள் வைத்து என்னை பார்த்து பார்த்து எனக்குள் உள்ள குறைகளை நான் திருத்தி திருத்தி நானும் மனிதர் தான். எல்லா எதிரிகளும் எமக்குள்ளும் இருக்கு. அவைகளை பார்த்து பார்த்து நாங்கள் திருத்தி திருத்தி வரும்போது மற்றவர்கள் சொல்லும் போது ஓகே எனக்கு இந்த நித்திரை பிரச்சனையாக இருக்கிறது, மரண பயம் இருக்கிறது, அந்த மாதிரி அவர்கள் சொல்லும் போது எங்களுக்கு விளங்குகிறது இது ஏன் அவர்களுக்குள் இந்த பிரச்சனை இருக்கின்றது. அப்ப அதுக்கான இதை நாம் சொல்லி கொடுக்கும் போது அவர்கள் விடுபடுகிறார்கள் அதிலிருந்து இலகுவாக. சோ இந்த மாதிரிக்கான பிரச்சனைகள் என்ன நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி குறைவு, அவர்கள் வாழ்வை சமாளிக்க முடியாமல் எத்தனையோ பேர் வந்து இப்பொழுது நல்ல மன அமைதியோடு இருக்கின்றார்கள். நானும் ஒரு வியாபார நிறுவனத்தினுடைய கணக்குகளை ஆய்வு செய்யலாங்க அவர் பிசினஸ் அட்வைசர்ங்கிற செயற்திட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கேன். அதுல வந்து அந்த செயற்திட்டத்தை ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா செஞ்சுட்டு போறதுக்கு உங்களுடைய இந்த பயிற்சி வகுப்பு எனக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா இப்ப ஸ்ரீமாதிஜி சொல்லுவார் என்ன சொல்கிறாரு, இப்ப நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கூட அதை ஒரு குடும்பமாக நினைக்க வேண்டும். உங்கள் வேலையாட்கள் அவர்களை நினைத்தீர்கள் என்றால் அது அதில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். நிச்சயமாக இந்த தியானம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொன்று உங்களுடைய வேலை செய்யும் இடங்களில் அது உங்களுடைய உள் மாற்றம் அது தானாக அந்த மாற்றத்தை கொண்டு வரும். நிச்சயமாக. குமுதினி எப்படி இருக்கிறீங்க?